ஆளுநர் மாளிகைக்கு பெயர் மாற்றம் பண்ணிருக்காங்கல்ல, அது வந்து பெயர் மாற்றத்தை வந்து தேவையில்லாத சிந்தனையும் செயலும் தான் தேவைன்னு சொல்லி முதலமைச்சர் விமர்சனம் பண்ணிருக்காரு. அதாவது 4.25 வருஷம் ஆச்சு. மத்திய அரசு எந்த திட்டம் சொன்னாலும் சரி, எந்த திட்டம் அறிவிச்சாலும் சரி, உடனடியாக எதிர்த்து பேச வேண்டியதுதான் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவருடைய வேலையை தவிர இன்னும் ஒரு வேலை அவருடைய மகன் மதிப்புக்குரிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக வந்தார். இதை தவிர தமிழ்நாட்டிற்கு முதலமைச்சர் ஏதாவது செய்தாரா அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. மத்திய அரசு எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் எதிர்த்தே பேர், இவங்க மட்டும் பேர்களை மாத்தி மாத்தி வைப்பாங்க. இப்ப என்ன பேருங்க, மக்கள் தானே வச்சிருக்கிறாங்க. லோக்னா என்ன மக்கள், இதுல என்ன குறைபாடு கண்டுபிடிக்க முடியும்? உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோட அறிவுறுத்தின் பேர்ல தான் வந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தாவேக்காக்கு போனதாக வந்து உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்காரு. அந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது, சேகர்பாபு அவர்களை பார்த்து விட்டு பேசிவிட்டு தான் போயிருக்கிறாங்க. இது கூட நம்ம துணை முதலமைச்சருக்கு தெரியல அப்படின்னா அப்ப யார் சொல்லி போயிருக்காங்க? அவர் சொன்ன மாதிரி சொல்லி போயிருக்காரா, இல்ல சேகர்பாபு நம்முடைய முதலமைச்சர் சொல்லி சேகர்பாபுட்ட பேசிவிட்டு போயிருக்காங்களா? மக்களை குழப்புகிற வேலையில தான் இன்னைக்கு துணை முதலமைச்சருடைய வேலையாக இருக்கிறது. நான் இப்பதான் அதுக்கு பதில் சொல்லியிருக்கேன். அதாவது மதிப்புக்குரிய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபுவை சந்தித்து பேசிவிட்டு என்ன பேசிவிட்டு போனார் என்று யாருக்கும் தெரியாது. அதன் பிறகுதான் தமிழக வெற்றி கழகத்தில் போய் இணைந்திருக்கிறார். செங்கோட்டையன் ஒன்று சொல்லிட்டே இருக்காரு, எம்ஜிஆர் வழியில வந்து விஜய் தாவேகா தலைவர் விஜய் அப்படின்னு. இதை விட வேடிக்கையான விஷயம் ஒண்ணுமே இருக்க முடியாது. நாங்கெல்லாம் ரொம்ப பெருமையா நினைச்சிட்டு இருந்தோம் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை 50 ஆண்டு கால அரசியல் அப்படின்லாம் பேசிட்டு இருக்கோம். ஆனா புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய வழி என்ன, இவருடைய வழி என்ன, புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய கொள்கை என்ன, இவர்களுக்கு என்ன கொள்கை, ஆக நான் யாரையும் குறை சொல்லல. அவருடைய கொள்கை என்ன, இவருடைய கொள்கை என்ன, என்னுடைய கேள்வி அதுதான். இது கூட அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுக்கு தெரியவில்லையா? டெல்டா மாவட்டத்தில் தொடர்ச்சியா வரீங்க, அப்ப தேனி மாவட்டத்துல தொகுதியில வந்து பிஜேபி சார்பா போட்டியிடுவாங்க. தேனி மாவட்டத்தில் இங்க ஏற்கனவே நிறைய வேட்பாளர் இருக்காங்க. ஒரு வலது பக்கம் ராஜபண்டி இருக்காரு, இந்த பக்கம் முருகோட ராமர் இருக்காரு. இப்ப எல்லாரும் மரியாதையா வந்து போய் கூட்டிட்டு வர்றாங்க. போட்டி போடுறேன்னு சொன்னா அவ்வளவுதான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.